ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பொடி இட்லி. ஸோ இன்றைக்கி எப்படி என்னென்ன செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிப்புக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கரி லீஃபு, ட்ரை ரெட் சில்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு. அடுத்தது வந்து இட்லி. ஸோ இட்லி வந்து நீங்கள் அதனுடைய எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. சில பேருக்கு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுங்க. உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை இலை பொடி. இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் எப்படி முருங்கை இலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு. முருங்கை இலையை வந்து பறிச்சுட்டு அது நிழலில் வந்து காய வைக்கணும். ஓகேங்களா? நல்லா காஞ்சிச்சுனாக்கா நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணும்போதே நல்லா அப்படியே பவுடர் ஆகும். ஸோ நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, வேர்க்கடலை அது ஒரு 50 கிராமு, அப்புறம் ட்ரை ரெட் சில்லி அது ஒரு 2 நம்பர்ஸ், அப்புறம் கார்லிக் வந்து ஃப்ரை பண்ணுது ஒரு 3 நம்பர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ட்ரை ரெட் சில்லி, வேர்க்கடலை, தனியா, ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் போடலாம் உங்கள் இஷ்டம். எனக்கு வந்து ஆயில் போட தேவையில்ல. ஸோ அழகாக மெதுவாக அப்படி வறுத்துட்டு அதுக்கப்புறம் முருங்கை இலை பொடியை, முருங்கை இலையை அதை காய வச்சுருங்களா, அது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப ஓவராக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடாது. போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாக்கா இந்த பதத்தில் வரும். ஸோ முருங்கை இலை பொடி ஓகேங்களா?